தினேஷ் கிறிஷ கடத்தி வச்சு 2,00,000 கேட்குறாரு. 2,00,000 குடுக்குற மாரி மனோஜ் குடுக்க வந்துட்டு பின்னாடியே முத்து வந்து தினேஷ புடிச்சு அடிக்கிறாரு. ஆனா தப்பிச்சு ஓடிர்றான் தினேஷ். ஓடும்போது அருண் குறுக்குல வந்தோனயும் அருண போய் பிடிக்க சொல்றாரு தினேஷ. அருண் பின்னாடியே போய் தினேஷ புடிச்சிடுறாரு. முத்து பின்னாடியே போயிட்டு தினேஷ புடிச்சு அடி அடின்னு அடிக்கிறாரு. அடிச்சதுக்கப்புறம் என்ன அடிக்காதீங்க, அடிக்காதீங்க, அடிக்காதீங்கன்னு கெஞ்சுறாரு. டேய் எதுக்குடா குழந்தைய கடத்துன? குழந்தைய கடத்தி நீலாம் பொழைக்கிறியாடா? நீலாம் எதுக்குடா உயிர் வாழணும்னு சொல்ற மாரி முத்து தப்பா பேசுறாரு. உடனே தினேஷ் சொல்றாரு, உங்க வீட்ல ஒரு பொண்ணு ஒரு பெரிய ஃப்ராட்தனம் பண்ணிட்டு இருக்கு. அத விட நான் ஒரு பெரிய ஃப்ராட்தனம் பண்ணலையே. அந்த பொண்ணு உங்க வீட்ட ஃப்ராட்தனம் பண்ணி ஏமாத்தி வாழ்ந்துட்டு இருக்கு. நான் அந்த பொண்ண ஏமாத்தி நான் வாழுறேன். என் வாழ்க்கைய கெடுத்ததும் உங்க வீட்ல இருக்கே அந்த ரோகிணி தான் அப்படின்ற மாரி சொல்றாரு. உடனே முத்து தினேஷ கேட்குறாரு, டேய் என்னடா உளர்ற? என்ன நான் சொல்லிட்டு இருக்கேன் ஒண்ணுமே புரியலையே அப்படின்றாரு. உடனே தினேஷ் சொல்றாரு, ஆமா நான் சொல்றதெல்லாம் உன்னால நம்பவே முடியாது. உங்க வீட்ல ரோகிணி ஒரு பொண்ணு இருக்குல்ல, அது பேர் ரோகிணி கிடையாது கல்யாணி. அதுக்கு ஆல்ரெடி ஒரு கல்யாணம் ஆயிருக்கு. கல்யாணம் ஆகி முதல் வீட்டுக்காரர் இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் தான் உங்க வீட்டு வந்து மனோஜ் கல்யாணம் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்ல ரோகிணிக்கு ஒரு குழந்தை இருக்கு. அவன் பேரு கிறிஷ் அப்படின்ற மாரி எல்லா உண்மையும் சொல்றாரு. உடனே முத்து சொல்றாரு, டேய் நீ தப்பிக்கணுன்றதுக்காக நீ ஏதாவது புதுசா ஒரு கதை கட்டுறியா அப்படின்ற மாரி கேட்குறாரு. உடனே தினேஷ் சொல்றாரு, என்ன நம்ப வச்சு பணம் குடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏமாத்தி வெறும் பேக்க குடுத்ததுக்காக தான் நான் இவ்வளோ உண்மையும் சொல்றேன். நீ வேணா என் வீட்டுக்கே கூட்டு போ. நான் ரோகிணி பத்த எல்லா உண்மையும் நான் சொல்ல தயாரா இருக்கேன். ஆனா என்ன விட்டுரு. நான் இதுக்கப்புறம் இது மாரிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாரி தினேஷ் சொல்றாரு. உடனே முத்து தினேஷ வீட்டுக்கு கூட்டு போறாரு. எல்லா உண்மையும் வந்து வீட்ல வந்து சொல்லு அப்படின்ட்டு. உடனே தினேஷ பார்த்தோனே ரோகிணி தூக்கி வாரி போடுது. ஐய்யய்யோ! அவ்வளதான் போல நம்ம மாட்டிக்கிட்டோம். அவ்வளதான் கிறிஷ பத்தி எல்லா உண்மையும் சொல்லிட்டு இருப்பான் தினேஷ். நம்ம வாழ்க்கை போச்சு அப்படின்னு நெனைக்கிறாங்க. உடனே முத்து கேட்குறாரு, என்ன பார்லமா? இவன பார்த்ததும் ஒண்ணும் புரியாம அப்படியே நிக்கிற அப்படின்ற மாரி கேட்குறாரு. உடனே அண்ணாமலை கேட்குறாரு, முத்து யார் இவரு? இவரு ஏன் அவ்வளோ அடிச்சிருக்க? அப்படின்ற மாரி கேட்குறாரு. அப்பா இவன் வேற யாரும் இல்லப்பா. கிறிஷ கடத்துனான்ல அவன் தான்பா இவன் அப்படின்றாரு. உடனே அண்ணாமலை கேட்குறாரு. உடனே அண்ணாமலை பிஏ தினேஷ பார்த்து சொல்றாரு, ஒரு குழந்தைய கடத்தி இப்படிலாம் ஒரு வாழ்க்கைய வாழணுமா? ஒரு குழந்தை பெத்துக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம். இந்த மாரி தவறா பண்றது உங்களுக்கு தப்புன்னு தோணலையா? இதுக்கு நீங்க வேற ஏதாவது வேலை செஞ்சு பொழைக்கலாமே அப்படின்ற மாரி அண்ணாமலை போய் திட்டுறாரு. உடனே விஜயா சொல்றாங்க, டேய் அவன தான் கடத்துனியே! அப்படியே கடத்தி எங்கேயாவது போயிடக்கூடாது. இப்ப பார் திரும்பவும் இந்த வீட்டுக்கு வந்துட்டான். இவங்கனால எனக்கு பெரிய பிரச்சனை அப்படின்ற மாரி விஜயா சொல்றாங்க. உடனே அண்ணாமலை சொல்றாரு, விஜயா உனக்கு எந்த சமயத்துல எது பேசினா உனக்கு தெரியவே தெரியாது. முத்து இவன முதல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல எடுத்துன்னு போய் விடு அப்படின்ற மாரி அண்ணாமலை சொல்றாரு. உடனே முத்து சொல்றாரு, அப்பா போலீஸ் ஸ்டேஷன்ல விடணும்னா அவன எப்பயோ விட்டு வந்துட்டுருப்பான்ப்பா. இப்போ இந்த வீட்ல வேற ஒரு பிரச்சனைக்காக தான்ப்பா வந்திருக்கேன் அப்படின்ற மாரி சொல்றாரு. என்ன முத்து சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியலையே அப்படின்ற மாரி அண்ணாமலை சொல்றாரு. உடனே முத்து சொல்றாரு, அப்பா இவனே இந்த உண்மை எல்லாத்தையும் சொல்வான். டேய் சொல்றா அப்படின்றாங்க. உடனே பிஏ தினேஷ் எல்லா உண்மையும் சொல்றாரு. இதோ இருக்காங்களே ரோகிணி, இவங்க பேர் ரோகிணி கிடையாது. இவங்க இன்னொரு பேர் கல்யாணி. இவங்களுக்கு இன்னும் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்கு. ரோகிணிக்கு ஒரு குழந்தை இருக்கு. அவன் பேர் தான் கிறிஷு. இந்த கிறிஷு தான் ரோகிணியோட பையன். அதனால தான் ரோகிணிய நான் காசு கேட்டு மிரட்டுனேன். ரோகிணி தான் மனோஜ் நம்பர குடுத்து, காசு அவன்கிட்ட கேளு அப்படி சொல்லுச்சு. அதனால தான் நான் காசு கேட்டேன் அப்படின்ற மாரி தினேஷ் சொல்றாரு. உடனே விஜயாக்கு என்ன பேசுனே ஒண்ணுமே புரியல. அப்படியே நிக்கிறாங்க. உடனே அண்ணாமலைக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. என்னென்னவோ சொல்றான் அவன். உண்மையா இதெல்லாம்? என்னம்மா ரோகிணி இதெல்லாம் உண்மையா? அப்படின்ற மாரி கேட்குறாங்க. உடனே ரோகிணி எதுவுமே பேசாம தல கீழ குனிஞ்சுக்கிறாங்க. உடனே விஜயா, இவ எப்படிங்க பேசுவா? எல்லாரையும் ஏமாத்தி ஏமாத்தி முட்டாளாக்கியிருக்காளே! இவ எப்படி பேசுவா? ஏய் இவன் உன் பையனாடி? இவன் உன் பையனா? என்னெல்லாம் எப்படி ஏமாத்த உனக்கு மனசு வந்தது? நான் உன் மேல எவ்வளோ உண்மையா இருந்தேன். எவ்வளோ பாசம் வச்சிருந்தேன். ரோகிணி ரோகிணி தல மேல வச்சு கொன்னவன் நானு. என்ன ஏமாத்திட்டியே! பாவி, பாவி, பாவின்னு போட்டு அடிக்கிறாங்க. உடனே கிறிஷ் வந்து, பாட்டி, பாட்டி எங்க அம்மாவ அடிக்காதீங்க தயவு செஞ்சு அப்படின்ற மாரி கிறிஷ் போய் கெஞ்சுறான். உடனே விஜயாக்கா வந்து, என்ன ஏன்டா பாட்டின்னு கூப்பிடுற? ஐயோ! இந்த பையன் வீட்டுக்கு வந்ததே எனக்கு பிடிக்கல. இப்போ இந்த வீட்டோட பையன்னு வேற சொல்றாளே இவ. ஐயோ! என்னால எப்படி இத தாங்கிக்க முடியுது? ஏய் இல்ல, இல்ல. ஒரு நிமிஷம் கூட நீங்க 2 பேரும் இருக்கக்கூடாது. 2 பேரும் வீட்டு வெளில போங்க. உடனே ரோகிணி மனோஜ் கிட்ட போய் கெஞ்சுறாங்க. மனோஜ் உனக்காக தான் மனோஜ் நான் எல்லாத்தையும் பண்ணேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்க மனோஜ். உங்க அம்மா கிட்ட சொல்லேன், சொல்லேன் அப்படின்ற மாரின்றாங்க. உடனே மனோஜ் வந்து, ரோகிணி என்னோட பாசத்த நீ ரொம்ப யூஸ் பண்ணிக்கிட்ட. பேய் வந்த மாரி என்ன நடிச்சு எவ்வளோலாம் ஏமாத்துன. உன்கிட்ட நான் எல்லா விஷயமும் சொல்லி நான் உண்மையா தான் இருந்தேன். ஆனா நீ ஆனா ஆனா அதில நீ ஒரு பெர்சன்டேஜ் கூட கிடையாது. உன்ன பத்தி பொய் மட்டும் தான் என்கிட்ட சொல்லியிருக்க. நீ என்ன இவ்வளோ ஏமாத்த நான் நெனச்சு கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு, மனோஜும் ரோகிணிய தட்டி விட்டுறாரு. அப்புறம் ரோகிணிய விஜயா பிடிச்சு கழுத்த பிடிச்சு வீட்ட விட்டு வெளில தள்ளுறாங்க. உடனே மீனா சொல்றாங்க, "அத்த இதுக்கு இப்ப எதுக்கு நீங்க என்ன நடந்துச்சுன்றதுக்காக இப்படி பண்றீங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. உடனே விஜயா மீனாவ திட்டுறாங்க. "ஏய் என்ன நடந்துச்சா? நம்மள ஏமாத்துறிக்காடி. இந்த பாரு இவ்ளோ பெரிய பையன ஏமாத்தி, இவ்ளோ நல்லா நாடகம் ஆடி, எல்லாரையும் முட்டாளாக்கியிருக்கா. இவ இதோட இந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாதுன்னு" சொல்லிட்டு கத்துறாங்க. உடனே மீனா சொல்றாங்க, "இந்த உண்மை எனக்கு எல்லாமே எப்பவோ தெரியும்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே விஜயாஸ் கேட்குறாங்க, "ஏய் இவ்ளோ உண்மை தெரிஞ்சும் இந்த வீட்ல சொல்லாம இருந்திருக்கியா? நீ எதுக்கு முதல்ல இந்த வீட்ல இருக்கணும்? நீயும் கிளம்புன்ற" மாரி கத்துறாங்க. உடனே மீனா சொல்றேன், "அத்தை சந்தர்ப்பம் வரணுன்றதுக்காக சொல்றதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் சொல்லணும்னு நினைக்கும் போதெல்லாம் ரோகிணி என் கைய கட்டி போட்டுட்டாங்க.
அதனால தான் நான் சொல்லல. இந்த உண்மைய நான் சொல்லுன்னு சொல்லிட்டு ரோகிணி கிட்ட தினமும் சொல்லிட்டே தான் இருப்பேன் அப்படின்ற மாரி மீனா சொல்றாங்க. உடனே முத்து மீனா கிட்ட போய் கேட்குறாரு, "மீனா இவ்வளோ நாள் நீ என்கிட்ட ரொம்ப உண்மையா இருக்கன்னு நெனச்சேன். எதுவுமே என்கிட்ட மறைக்கலன்னு நெனச்சேன். ஆனா இது எல்லாத்தையும் என்கிட்ட மறைச்சிருக்க. என்கிட்ட நீ பேசவே பேசாத" அப்படின்னு சொல்ற மாரி முத்து சொல்றாரு. உடனே விஜயா, ரோகிணி, மீனா, கிருஷ் 3 பேரையும் புடிச்சு வீட்ட விட்டு வெளிய துரத்துறாங்க.